இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசிங்க. என் கர்த்தர் எனக்கு செய்ய நினைத்திருக்கிறது. நல்ல அந்த வார்த்தையை யோசித்துடுங்க. அவர் உங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதுதான் தடைப்படாது. அதனால நம்ம இஷ்டத்துக்கு கேட்கறதுலாம் கிடையாது. பாடல் புஸ்தகத்திலே 718வது பாடல், புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்திலே 718. உற்சாகமாக கைகளை தட்டி எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் கனிந்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் கனிந்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனால் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திறன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திறன் கொள் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்கையாம் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்கையாம் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை
ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னால் முடியாது, இதற்கு மேல் செய்ய என்னால் முடியாது, இதை தாண்டி என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேற முடியாது, இதற்கு மேல் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் முடியாது, என் சரீரத்தால் இனி எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் செய்கிற வேலைகளில் இனிமேல் எதுவுமே லாபத்துக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, இனி நான் ஜெபித்து எதுவுமே என்னால் சாதிக்க முடியாது, முடியாது 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 என்று சொல்லுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களால் முடியும், அது கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. உங்களால் முடியும். ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். எரிகோ கோட்டையை பார்த்து மிரண்டு பயந்து போய் நின்னாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களால் முடியும், நீ சுத்தி வா, ஆர்ப்பரி என்று சொன்னார். ஆர்ப்பரியுங்கள். நீங்க இடிக்க வேண்டியதில்லை, நீங்க முடிக்க வேண்டியதில்லை, ஆண்டவர் உங்களுக்கு முடித்து வைப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் முடியாது என்று நினைத்த காரியங்களை ஆண்டவர் முடித்து வைப்பார். ஒரு வைராக்கியமா சொல்லுங்க, அது வைராக்கியமா விசுவாசிங்க, அது வைராக்கியத்தோட நம்புங்க. அப்ப உங்க முன்னால முடியாது என்று இருக்கிற மலை சமுத்திரத்திலே சென்று விழும். இந்த மாசத்துல வருகிற நாட்களில் நீங்க நினைப்பீங்க, உங்கள் குடும்பத்துல இதுவரைக்கும் முடியாது நான் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆண்டவர் எனக்காக செய்து முடித்தார். அல்லேலூயா. நான் முடியாது என்ற போது போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தருடன் அருகில் நின்று நான் உனக்காயாம் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தருடன் அருகில் நின்று நான் உனக்காயாம் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பார். அவர் யாருக்கு கொடுக்க போகிறார்? எனக்கு தருவாரா? நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படி நினைப்பீங்க, எனக்கு தருவாரா? இத்தனை வருடங்கள் நான் போராடி கொண்டிருக்கிறேனே, இத்தனை மாதங்கள் போராடி கொண்டிருக்கிறேனே, எத்தனையோ பல வருஷங்களாய் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, எத்தனையோ நாட்கள் எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு காரியத்தை நினைத்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றேனே. மாதங்கள் உருண்டன, வருடங்கள் உருண்டன, உருண்டு கொண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டதே, கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்கிற கர்த்தர். ஏசாயாவில் சொல்ல, நானே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்னைக்கு காலமே நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நானே அதை சொன்னேன், நானே அதை திட்டம் பண்ணினேன், நானே அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த வார்த்தை, இதை பார்த்து கொண்டிருக்கிற
இந்த இடத்துல வந்து துதித்து கொண்டிருக்கிற குடும்பங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நான் தான் உனக்கு சொன்னேன், அதை நான் திட்டம் பண்ணினேன், அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. நிறைவேற போகிறது. ஏனென்றால் இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படியே தாழ்ந்து போய் இருக்கிறாங்க. ஆண்டவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஏழைகளின் பலனும் எளியவரின் திடனும் புயல் காற்றிலே புகலிடமுமானவர். அவரை தெய்வமாக கொண்டு அவரை துதிக்கிற ஜனங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். எங்களோடு சேர்ந்து நம் தேவனை துதிப்போம். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, துதித்து துதித்திடுவே, அதிசயம் செய்தி ஆண்டவரே, அதிசயம் செய்தி ஆண்டவரே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே என் குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே என் குளிர் நிழலே. நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஏழைகளின் பலனும் எளியவரின் திடனும், எங்கள் வாழ்க்கையில் புயல் போன்ற அலைகள் வீசும் பொழுதெல்லாம் எங்களை பாதுகாக்கிறவரும் எங்களை கரை சேர்க்கிறவருமாய் இருக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு அதிசயம் செய்கிற தேவன். இந்த நாளிலே உம்மை மனப்பூர்வமாய் ஆராதித்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு அதிசயம் செய்வீராக. நீர் ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொன்னது போல, இதோ பிரஜாதிகளுக்கு மத்தியிலே ஆச்சரியமும் அற்புதமான ஒரு அதிசயத்தை இந்த நாளில் செய்வேன். எங்கள் குடும்பத்தில் உள்ள மக்கள் அதிசயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்பா, நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னேன். ஆனா எங்க பிள்ளைங்க எங்க குடும்பத்துல அதிசயங்களை பெற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துல, என்னென்ன காரியத்துக்காக கர்த்தரை நினைத்து துதிக்கீங்களோ அந்த காரியத்துல ஆண்டவர் இப்பொழுது ஒரு அதிசயம் செய்கிறார். அதிசயம் செய்கிற ஆண்டுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கட்டும். அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மீது இறங்கட்டும். அவருடைய அக்கினியின் வல்லமை உங்கள் மீது இறங்கட்டும். கரங்களை தட்டி இயேசு நாமத்தை நாம் உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம், கர்த்தருடைய மகத்துவம் உள்ள கரம், கர்த்தருடைய ஆச்சரியமான கரம், சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தருடைய கரம், அவர் தொட்டால் சுகமாக்கும் கரம், அவருடைய தழும்புகள் நிறைந்த கரம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. நீங்கள் பலனடையணும்.
கர்த்தருக்கு காத்திருந்து கழுகுகளை போல பலனடையணும். கழுகை போல பலன் உங்களுக்கு உண்டாகணும். இன்னைக்கு நீங்க இங்க துதிக்கிற நேரத்துல, இந்த இடத்துல ஆண்டவரை துதிக்கிற நேரத்துல, ஆண்டவருடைய மகிமை உங்கள் மீது இறங்கும் பொழுது, அந்த வல்லமையோடு ஆண்டவரை துதிக்கிற நேரத்துல என்ன காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கீங்களோ, யாருக்காக நீங்கள் ஜெபித்தீங்களோ, அவங்க சரீரத்துல, அவங்க வாழ்க்கையில, அவங்க குடும்பத்துல என் தேவன் ஒரு அதிசயம் செய்வார். என் தேவன் ஒரு அதிசயம் செய்வார். என் தேவன் ஒரு அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இந்த நேரத்துல ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறக்குகிற, பரலோகத்திலிருந்து இந்த இடத்தை நிரப்புகிற ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை உங்களை நிரப்பட்டும். ஒரு மகிமை உங்களை நிரப்பட்டும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும், உம்முடைய அக்கினியினால் நிரப்பும், உம்முடைய ஆனந்த தைலத்தால் என்னை நிரப்புன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அவங்களே ஆண்டவர் நிரப்புவார். நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தரமாட்டாரு. உங்கள் சத்தத்தை அவர் கேட்க விரும்புகிறவர். கேளுங்கள் தான் சொன்னாரு. கேளுங்கள், என்னை நோக்கி கூப்பிடு. எத்தனை பேர் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க? ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்க. 2 நிமிஷம் டைம் தான். என்னை நோக்கி கூப்பிடு. நீங்க ஆண்டவர் நோக்கி உங்க சத்தங்கள் பெருசா கேட்கட்டும். என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் விசாரித்து என்றும் கனிவோடு கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே அவனை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு பதில் கொடுத்தேன். அவனை காத்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இன்னைக்கு நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு அறிவிப்பார். அப்படி செய்வதற்காக சோத்திரம். தொடர்ந்து வருகிற செய்தி பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைகள் வெளிவரட்டும் அப்பா, உம்முடைய வார்த்தைகள் வெளிவரட்டும். எங்களை ஒருமுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளை தினத்தில் அருமையான ராஜராஜன் ஐயா ஸ்ரீபாஸ்டர் குடும்பத்தில் மாலை 6:30 மணிக்கு ஷார்ப்பாக 6:30 மணிக்கு இயேசு அழைக்கிறார். அந்த குடும்ப கொடுகை நினைப்போம். அதற்கு உற்சாகமாக வரும்படி உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற அடுத்த வார வருகிற வியாழக்கிழமை வழக்கம்போல ஆராதனை உண்டு. காலையும் உண்டு, மாலையும் உண்டு. செவ்வாய்க்கிழமை ஆராதனை ஒழுங்காக நடக்கும். இந்த மாசத்துல ஒரு முழிரவு ஜெபம் இருக்கு. அதில் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்க. வருகிற ஆண்டு விழாவுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். வெளியிருந்து ஒரு சிலர் ஜெபிக்க வருகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோடு சேர்ந்து நாம் தேவனை என்ன செய்வோம், ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் நாம் கர்த்தர் செய்தி கொடுக்குற ஆத்மாவை ஆளை காணும். கர்த்தர் செய்திக்காக நாம் கடன் செல்ல போகிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்து கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தும்.
நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் 2:21. எடுத்தவங்க யாராவது வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தாவே ராஜா, இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே ராஜா, நீர் கர்த்தாவே உம்முடைய வேத வசனங்களை எங்களுக்கு நீர் விலக்கி காண்பிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க தேவன் எங்களுக்கு கர்த்தாவே உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மீதியான நேரம் முழுதும் தேவன் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. துதிக நம்ம இமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையில தேவன் நம்மை பார்த்து தான் சொல்றாரு, தேசமே பயப்படாத. நம்ம பேரை நம்ம வச்சு ஒவ்வொருத்தரும் சொன்னா, நம்ம பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, தேவன் பெரிய காரியங்களை செய்வார்னு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் இந்த வேளையில சொல்றாரு. நம்ம ஒருவேளை அநேக விதமான பயங்களினால் நம்ம நிறைந்தவர்களாக நம்ம இருக்கலாம். ஆனா தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்றார். இப்போ நம்ம தேசத்தை நம்ம எடுத்தோம்னா, தேசத்துல எல்லா தேசங்களுக்கு இடையிலே ஒரு போர் பயம் இருக்குது. 3ஆம் உலக யுத்தம் வந்துருமோ அப்படிங்கிறது போரை குறித்த ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு. அந்த யுத்தத்தை குறித்த ஒரு பயம் எல்லா தேசங்களுக்கு இடையே இருக்கு, மக்களுக்கு இடையே இருக்கு. இப்போ நம்ம நாட்டை எடுத்தோம்னா கூட இப்போ அந்த எரிபொருள்லாம் நமக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அப்போ ஹோட்டல்ல வச்சு நடத்துறவங்க எல்லாம் நினைச்சுவாங்க, ஐயோ இப்படியே போனா நம்ம நினைச்ச முடியாது, தொழில் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு கலக்கம் பயம் இருக்கும். அதே மாதிரி மற்ற மக்களுக்கும் கூட ஒரு பயம் இருக்கும். இப்படியே போர் நீண்டுட்டே போனோம்னா விலைவாசிகள்லாம் ஏறுமே, அப்ப நம்ம என்ன எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்ட்டு ஒரு பஞ்சம் வந்துருமேன்ற ஒரு பயம் கலக்கம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கு. தலைவர்களுக்கு என்ன இருக்கும், ஐயோ நம்ம நாட்டை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். அப்ப போர் நடக்கிற அந்த போர் செய்கிற அந்த 2 நாடுகளும் என்ன செய்யும், நம்ம எப்படியாவது யுத்தத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு அவங்க என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. எப்படி பட்ட பயங்களா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்றாரு. எல்லா குடும்பங்களிலும் கூட பலவிதமான பயங்கள் கலக்கங்கள் இருக்கும். அப்படி பயம் இல்லாத ஒரு பிரச்சனை இல்லாத குடும்பமே இருக்காது. எல்லா குடும்பங்களும் என்ன ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னாலும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட மற்றவர்களுக்கு ஒருவேளை தெரியாது. நம்ம உள்ளத்துல இருக்க கஷ்டங்கள் கலக்கங்கள் பயங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனா அதுலயும் நமக்கு என்ன செய்யுது, பலவிதமான பயங்கள் இருக்குது. இப்ப பிள்ளைகளை குறித்த அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் என்ன செய்யுது, பெற்றோருக்கு இருக்கு. படிக்கிற பிள்ளைகள் எப்படி படிச்சு முன்னேற போறாங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பெற்றோருக்கு அவர்களை குறித்த ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரி அந்த மாதிரி பெண் பிள்ளைகளை வச்சிருக்கவங்க என்ன செய்வாங்க, நம்ம பிள்ளைங்க பத்திரமா இருக்கணுமே. இப்போ மோசமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படணுமே என்று பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்த பயங்கரமான பயங்கள் இருக்கு. அதே மாதிரி வியாதிகள் இருந்துச்சுன்னா வியாதியை பற்றி ஒரு பயம், ஐயோ இப்படி வியாதி வந்துட்டே, இந்த வியாதி எப்படி நமக்கு என்ன ஆகுமோன்னு வியாதிப்பட்டவங்க என்ன செய்றாங்க, பயப்படுறாங்க. அதே மாதிரி தேவைகள் இருக்கும்போது அந்த தேவைகளை நம்ம எப்படி சந்திக்க போறோம்னு நமக்கு ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரி தொழில் செய்கிறவர்கள் வேலை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கும் என்ன செய்யும், பயங்கள் இருக்கும். தொழில் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், வேலைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகுதுன்ற அவங்களுக்கு அதை குறித்து என்ன செய்யுது, பயம் இருக்கு. இப்படி நம்ம பார்த்தோம்னா பயம் இல்லாத மனிதர்கள் கிடையாது. ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு பயம் இருக்கு. அதனால ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, தேசமே பயப்படாதே. அதாவது ஒவ்வொருத்தர், என் மகளே என் மகனே நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன், நீ அதனால எப்படி இரு, கவலைப்படாத, மகிழ்ந்து களிகூறு, நல்ல சந்தோஷமா இரு, நான் உன் நடுவில் என்ன செய்ய போறேன், பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரை பார்த்தும் தேவன் என்ன சொல்றாரு. ஆண்டவர் நம் நடுவில் இருந்தானா நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களை தேவன் நமக்கு என்ன செய்வாரு, நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். ஒருவேளை அந்த காரியம் நம்ம எதிர்பார்க்கிறபடி அது இல்லைனாலும் கூட அந்த காரியங்களை எப்படி நடத்த வேண்டும் அவர் அவருடைய திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டத்தின்படி நமக்கு ஒரு வெற்றியாக நம்முடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வார், செய்து முடிப்பார். எப்படிப்பட்ட பெரிய காரியமா இருந்தாலும் கூட தேவனாலே முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன்.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு. எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யறாராம். அதனால நம்ம என்ன செய்யறாரு, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, அதனால நீ என்ன செய்யாத, பயப்படாத, மனிதரால் கூடாதது எல்லாமே தேவனாலே கூடும். நீ நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு. அதனால நம்ம வந்து ஒரு சின்ன காரியத்தை எதிர்பார்த்தாலும் சரி, பெரிய காரியங்களை எதிர்பார்த்தாலும் இருந்து சரி, நம்ம எதுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்கள்ல தேவன் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அவர் செய்ய வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் ஒன்றுக்கும் முடியாதவர் இல்லை, எல்லாத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படியாக நமக்கு எது நல்லதோ அதை நமக்கு என்ன செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம உலக பிரகாரமான பெற்றோரை எடுத்தோம்னா நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. பிள்ளைகளுடைய முகம் வாடிச்சுன்னு நினைச்சுவாங்க, எதுக்கு இப்படி இருக்கிறா, ஒரு மாதிரி இருக்கியே, என்ன நடந்துச்சுன்னு நம்ம என்ன விசாரிக்கிறோம். அப்போ நம்ம எல்லாம் உண்டாக்கிய நம்முடைய பரம தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கஷ்டப்பட்டு நம்ம கவலையோடு இருந்தோன்னா ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன செய்றார், விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் சொல்லியிருக்கு வேதம் 1 பேதுருல 5 சொல்லியிருக்குது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்காரு. அவர் ஒன்றும் முடியாதவர் அல்ல, அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், அவர் சர்வத்தையும் படைத்தவர், அவர் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியது, எதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம விசாரிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். உலக பிரகாரமான நம்முடைய பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகளை இப்படி விசாரிக்கும் போது, நம்மை உண்டாக்கி சிருஷ்டித்து இதுவரைக்கும் நம்ம பாதுகாத்து வருகிற நம்முடைய பரம தகப்பன் நம்ம என்ன செய்வார்னா, எப்போதும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் தான் அவர் என்ன செய்றாரு, விரும்புறாரு. நம்ம கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்கணும்னு எந்த ஒரு தகப்பனும் தாயும் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவரும் கூட என்ன செய்றாரு, நம்ம சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும் தான் அவர் நமக்கு நினைக்கிறாரு. நம்மளை குறித்து சொல்லியிருக்க வேதம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்க பிதா உங்களுக்கு என்ன செய்வார், அதிக நன்மையான ஈவுகளை தருவார். என்ன செய்வார், பரிசுத்த ஆவியும் நமக்கு என்ன செய்வார், தருவார்னு சொல்லியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை பெற்ற நாம் எதற்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்ய, மகிழ்ந்து களிகூறு, சந்தோஷமாயிரு, நான் உனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்து முடிப்பேன் நீ ஆண்டவர் சொல்றாரு. நெகேமியா 8:10 அந்த வசனத்தை வாசிங்க. நெகேமியா 8:10. நெகேமியா 8:10. வாசிக்க சிஸ்டர். அல்லேலூயா. இந்த நாள் என்ன நாளாம், பரிசுத்தமான நாள். நம்ம கவலைப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதான் உங்களுடைய பலன். அப்ப நம்ம என்ன செய்யறோம், கவலைப்படுறோம்னா நம்முடைய சரீரமே என்ன செய்யுது, சோர்ந்து போயிருது. ஆத்மா மட்டும் இல்ல, சரீரமா என்ன செய்யுது, கவலைப்பட்டா சோர்ந்து போயிருது, நம்முடைய முகங்கள்லாம் வாடி போயிருது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அப்ப பரிசுத்தாவின் பலத்தினால நம்ம என்ன செய்யறோம், பலன் அடைகிறோம். ஆவியானவர் நம்மோடு இருந்தாருன்னா நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தா கூட அவர் நம்மோடு பேசும்போது நமக்கு ஒரு தைரியம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் நமக்கு என்ன செய்து வருது. ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள்ல பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்ம நிரப்பினார்னா, ஆவியானவர் நம்மோடு பேசினார்னா, அந்த கஷ்டங்கள் மத்தியிலும் கூட நமக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு என்ன செய்றாரு, தர்றாரு. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருந்த ஒரு சிலரை பற்றி பார்க்கோம். அவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள்ல அவங்க கவலைப்பட்டாங்க, எப்படி ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தாங்க, நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள்னு பார்க்கலாம். தாவீதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் சிக்லாகுங்கிற இடத்துல இருக்கும்போது அந்த அவன் இருந்த பட்டணங்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, அமலேக்கியர் சுட்டெரித்து போயிட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவன் என்ன செய்றான், அவனோடு இருந்தவர்கள் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் சொல்லியிருக்கு. அப்ப அந்த நேரத்தில் கூட அவன் என்ன செய்யல, கலங்கல, அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான், ஆண்டவர்கிட்ட விசாரிச்சான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பின்தொடர்ந்து இந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நான் உன்னை பாதுகாப்பேன், நீ என்னெல்லாம் இழந்தீங்களோ எல்லாத்தையும் நீங்க திருப்பி கொள்வீங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் தைரியமா இருந்தபடினால அந்த போரிட்டு, அந்த அமலேக்கியரை போரிட்டு எல்லா பொருளையும் இருந்துச்சுதான் மீட்டு கொண்டான, ஒண்ணு கூட விடாம எல்லாவற்றையும் மீட்டு கொண்டான்னு பார்த்திருக்கு. இந்த தாவீது அந்த சூழ்நிலையில எப்படி இருந்தான்னா, சவுலினால் துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு நிலைமை.
ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆண்டவர் அவனை ராஜாவாக, சவுலை தள்ளி இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு. ஆனா என்னைக்கு அபிஷேகம் பண்ணாரோ அன்னைக்கு தேவ ஆவியானவர் அவன் மேல் வந்து என்ன தங்கியிருந்தார். ஆனா சவுல் வந்து ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். தாவீதை அபிஷேகம் பண்ணின ஆவியானவர் அவனோடு என்ன செய்தாராம், இருந்தாராம். அதனால இவன் வந்து எங்க போனாலும் சரி புத்திமானாய் நடந்தான். அவன் வந்து எப்படி இருந்தான், கர்த்தருக்குள் அவன் மகிழ்ச்சியா இருந்தான். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதும் சரி சுரமண்டலத்தை எடுத்து என்ன துதித்து கொண்டே இருந்தான், தேவனை துதித்து கொண்டிருந்தான். அப்ப நம்ம வந்து மனமகிழ்ச்சியா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் சொல்லியிருக்கு. அப்ப நம்ம சந்தோஷமா இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம், துதிப்போம். அது ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, ஜபிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஆனா தாவீது நிறைய நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் என்ன செய்யல, சோர்ந்து போகல, ஆண்டவரை விட்டு விடல. ஆண்டவரை என்ன செய்தான், உறுதியாய் பிடித்து கொண்டான். கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சல் இருக்கபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அவன் சொல்லும் போதெல்லாம் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, சவுல்னால துரத்தப்பட்டு காடுகளிலும் மலைகளிலும் வனாந்திரங்களிலும் கெபிகளிலும் என்ன செய்தான், சவுலுக்கு பயந்து ஓடி ஒளித்து கொண்டே இருந்தான். என்னைக்கு சவுல் கையில நம்ம சாக போறோமோங்கிற ஒரு பயத்துல தான் அவன் இருந்தான். ஆனா அந்த பயத்திலும் கூட ஆண்டவரை அவன் விடாமல் அவன் ஆண்டவரை என்ன செய்தான், நிறைய சங்கீதங்களை அவன் என்ன செய்தான், பாடினான். ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சு கொண்டான். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம் வாசிங்க, 1-4 வாசிங்க. குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. 4ஆம் வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்ப அவனை சுற்றி பொல்லாதவர்கள்லாம் நிறைய இருந்தாங்க. அவனை கூட இருந்தவங்களே அவனுக்கு நினைச்சாங்க, விரோதமா செயல்பட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் எரிச்சல் ஆகாம அமைதியா இருந்து கர்த்தரிடத்தில் நினைச்சதான மனமகிழ்ச்சியா இருந்தான். அதை தான் அவன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டபடினால அவன் என்ன செய்யறான், அந்த சங்கீதத்துல இந்த வசனத்தை சொல்றாரு தாவீது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்ப எந்த துன்பங்கள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் என்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நீ அவரிடத்துல என்ன செய்யணும், நம்ம நம்பிக்கையோடு இருந்து மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நம்முடைய இப்ப எல்லா தேவைகளிலிருந்து தேவன் நம்ம என்ன செய்வார், விடுவித்து காத்துக்கொள்வார். எந்த பாடுகள் இருந்தாலும் சரி, எந்த உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, நம்ம அவருக்குள் சந்தோஷமா இருக்கும்போது அவர் அதை பார்த்து என்ன செய்யறாரு, நம்ம மீது சந்தோஷப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதே போலதான் பாடுகள் மத்தியில ஓடிக்கொண்டிருந்த இந்த தாவீது ஒரு நாள் என்ன அரசனாக தேவன் மாற்றினார். 40 ஆண்டுகள் என்ன இஸ்ரவேல் நாட்டை அவன் ஆட்சி செய்தான். அப்ப நமக்கு துன்பங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம், எந்த சூழ்நிலையிலும் நமக்கு துன்பம் வரும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்மை திடப்படுத்துகிற, நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒரு இடம் இருக்கு, புகலிடம் இருக்குது, அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய சமூகம். அப்ப அப்படிப்பட்ட நேரங்கள் நம் மனிதர்களை தேடியோ அல்ல நண்பர்களை தேடியோ உறவினர்களை தேடியோ நம்ம ஆலோசனை கேட்கறதுக்கு போகாம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்முடைய பாரங்களை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும் போது தேவன் நமக்கு என்ன செய்யறாரு, நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம் தான். கர்த்தருடைய சமூகத்துல வந்து நம்முடைய பாரங்களை எல்லாம் அவருடைய சமூகத்துல வைக்கும்போது நமக்கு என்ன செய்யறாரு, உதவி செய்யறாரு. அதான் இதை வந்து தாவீது அறிந்தபடினால தாவீது என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆனா நம்ம என்ன செய்ய, பாரத்தை வைக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும், நீதிமானா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்படி இருந்தாதான் நம்ம பாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும்போது தேவன் நமக்காக என்ன செய்வார், யுத்தம் செய்வார். நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொண்டு நமக்கு என்ன செய்வார், அந்த காரியங்களை நமக்கு விடுதலை தருவார். அப்ப இந்த பாடுகளிலிருந்து நம்ம உயர்த்தணும்னா, இல்ல நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்ம விடுதலை பெறணும்னா கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்படியே அழுதுகிட்டே எப்போதும் நம்ம அழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்காம, நம்ம அழுது ஜெபம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யணும், அதை விட்டுறணும். அவர் என்ன செய்வார், பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கும்போது தேவன் நம்முடைய காரியங்களை அவர் என்ன செய்றார், விசாரித்து நமக்கு என்ன செய்றார், நீதி செய்து நம்மை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துகிறார். அப்புறம் அடுத்தபடியா 2வது நம்ம பார்க்கும்போது நிந்திக்கப்பட்ட அன்னாள் என்ன செய்தா, குழந்தை இல்லை, அதனால என்ன செய்தா, நிந்தனைகளை அவர் அனுபவித்தாள்னே அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தா இருக்குது. ஆனா அவளுடைய கணவன் பேரு எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தி பேர் பெனினாள், அன்னாள். பெனினாளுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க, ஆனா அன்னாளுக்கு பிள்ளை இல்லாததுனால இவ ரொம்ப நிந்தைகளையும் பாடுகளையும் அவமானங்களையும் இவ சகித்தா, ரொம்ப வேதனைப்பட்டா, அழுதுகிட்டு இருந்தா, சாப்பிடாம இருந்தான்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன செய்வாங்க, எருசலேம் தேவாலயத்துல போய் பலி செலுத்த குடும்பமாக போவாங்க. அப்படி குடும்பமாக போகும்போது அன்னாலும் கூட போறா. ஆனா அவளுடைய சக்களத்தியாகிய அந்த பெனினாள் வந்து அவளை என்ன செய்யறா, ரொம்ப
நிந்தனையா பேசுறா, அசிங்கப்படுத்துறா, அவமானப்படுத்துறா. இந்த அவமானம் தாங்காம ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அவ என்ன அழுதுட்டு தான் வந்தா. ஆனா அவ என்ன செய்யல, ஆண்டவர்கிட்ட போனான்னு சொல்லல, அவ தானாவே அழுவா. அவளுடைய கணவன் அவளை தேற்றுவாரு, நீ ஏன் கவலைப்படுறா, நான் உனக்கு இருக்கிறேன். ஆனா அவளால சமாதானம் அடைய முடியல. எத்தனை வருஷம் அப்படி போனாலும் தெரியல. அந்த வசனத்துல சொல்லியிருக்கு, வருஷா வருஷம் என்ன செய்வாளாம், அந்த ஆலயத்துக்கு போறா. வருஷா வருஷம் இது நடக்குது. ஒவ்வொரு வருஷமா அவ என்ன செய்யறா, அழுதுட்டு தான் இருக்கா. அந்த ஆலயத்துக்கு போனாலே பலி செலுத்த போறாங்க, ஆனா நிம்மதியா அவ சந்தோஷமா வரல. ஏன்னா அவ தன்னுடைய பாரங்களை கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வைக்கல. அவளே சுமந்துட்டு, அவளே அழுதுட்டு, அவளே திரும்பி என்ன செய்ய வந்துட்டு இருந்தா. ஆனா ஒரு நாள் அவள் என்ன செய்தா, எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி அழுறது அப்படின்னு ஒரு நாள் முடிவெடுத்து கர்த்தருடைய ஆலயத்துல போய் நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறா. போய் அங்க போய் 1 சாமுவேல் 1:9-10 வாசிங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால், ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலைமையில் சவரன் கத்தி. போதும் சிஸ்டர். அப்போ இதுல அன்னாள் என்ன செய்றா, ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு போறா. ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்றாங்க, அந்த காலத்துல என்ன செய்வாங்க, எருசலேம் தேவாலயம் பெரிய தேவாலயம், மற்ற நிறைய ஜெப ஆலயங்கள் இருந்து இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா போறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம், புனித ஸ்தலம் இஸ்ரவேல் நாட்டுக்கு போறாங்க, எருசலேமுக்கு போறாங்கல்ல, அதே மாதிரி அந்த எருசலேம் நகரம் தேவனுடைய ஆலயம் இருந்த அந்த பரிசுத்தமான நகரம். அதனால எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு பண்டிகை நாட்கள்ல அவங்க எல்லாரும் அந்த ஆலயத்துல போய் பலி செலுத்துவாங்க. அப்ப பலி செலுத்துற பழக்கம் இருந்துச்சு, அதனால பலி செலுத்துறதுக்கு போவாங்க. இதனால இந்த எல்கானாவா குடும்பமா என்ன செய்தாங்க, பலி செலுத்துறதுக்காக வருஷா வருஷம் போனாங்க. ஆனா வருஷா வருஷம் இவ என்ன செய்தா, வேதனைப்பட்டு அழுதுட்டு தான் வந்தா. கர்த்தருடைய சமூகத்துக்கு போனோம், தன்னுடைய பாரத்தை கர்த்தருடைய சமூகத்துல வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு என்ன செய்யல, இது வரைக்கும் வரல. ஆனா இப்போ என்ன செய்யறா, நினைக்கிறா, நம்ம எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி அழுறது, கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு பாரா. வரும்போது அங்க ஆசாரியனாகி ஏலி உட்கார்ந்துருக்கிறாரு. இவ போய் என்ன செய்யறா, மனங்கசந்து அழுறா. அழுறது மட்டும் இல்ல, ஒரு பொருத்தனையும் பண்றா. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவனை உமக்காக நான் வளர்ப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி அழுது ஜெபம் பண்றா. அதோட அவளுடைய அழுகை நினைச்சு நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு அவளுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. நம்ம என்ன சர்வ வல்லமை உள்ளவர், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தெல்லாம் ஊற்றியாச்சு. இனி ஒன்னும் இருதயத்துல இல்ல, எல்லா வேதனைகளையும் என்ன ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றிட்டா. அதனால இனிமேல் ஊற்றுறதுக்கு ஒண்ணும் இல்லை, நிம்மதியா என்ன செய்தா, வந்து அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லைன்னு சொல்லியிருக்கா. அது 1 சாமுவேல் 1:18 வாசிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. இதுவரைக்கும் அவ என்ன செய்தா, பலி செலுத்தினாலும் அதை சாப்பிடாம அழுதுட்டு இருந்தா. இப்போ கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்து விட்டு இனி அவ என்ன செய்யல, இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொல்லியாச்சு. அதனால இனி அதை பற்றி அவ கவலைப்படாம துக்கப்படாம போய் என்ன போஜனம் செய்தாள்னு சொல்லியிருக்கா. அப்போ ஒவ்வொரு வருஷமும் வரும்போது அவ என்ன செய்தா, சாப்பிடாம தான் அழுதுட்டு இருந்தா. எல்லாரும் என்ன செய்தாங்க, பலி செலுத்தி சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஆனா இவ என்ன செய்யல, வேதனையினால சாப்பிடாமலே இருந்தா. இந்த வருஷம் அவ ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாரங்களை எல்லாம் ஊற்றி விட்டு கவலைகளை எல்லாம் மறந்து கர்த்தருடைய சமூகத்துல வச்சாச்சு. அவ என்ன செய்ய, போஜனம் பண்ணி அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுக்கு பிறகுதான் அவளுக்கு என்ன செய்யுது, அற்புதம் நடந்துச்சு. இதுவரைக்கும் ஒருவேளை அவள் அழுதுகிட்டே இருந்திருப்பா, ஜெபமும் பண்ணியிருப்பா, ஆனா ஒன்றும் நடக்கல. இப்போ என்ன செய்தா, தன்னுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றி விட்டாள். இப்போ ஆண்டவர் அவளுக்கு என்ன செய்தார், பதில் கொடுத்தாரு. உடனடியாகவே அவள் என்ன செய்ய, கொஞ்ச நாளைக்குள்ள கர்ப்பவதியாகி ஒரு ஆண் குழந்தையை தேவன் பெற்றெடுக்க தேவன் உதவி செய்தார். அந்த குழந்தை தான் என்னது, சாமுவேல். சாமுவேல் ஒரு சாதாரணமான ஒரு குழந்தை இல்ல, தேவன் கொடுத்தது எப்படி இருக்கு, அவ ஆண்டவருடைய சமூகத்துல தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து பெற்றுக்கொண்ட அந்த மகன் எப்படிப்பட்டவனா இருந்தான, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. 1 சாமுவேல் 3:20 வாசிங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஹல்லேலூயா. இப்ப எல்லாருமே இஸ்ரவேல் ஜனத்தில் உள்ள எல்லாருமே அறிந்துட்டாங்க, சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசினி. அப்ப அவளுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தா எப்படி ஒரு பெஸ்டா கொடுத்தாரு.
சாதாரண குழந்தையை கொடுக்கல, ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அவனுக்கு என்ன கொடுத்தாரு. அதனால் நம்முடைய ஜெபங்களுக்கும் தேவன் பதில் தருவார். அன்னாள் என்ன செய்தானா, நிந்தனையின் மத்தியிலும் கர்த்தரிடத்துல இருதயத்தை ஊற்றிட்டா. அதுக்கு பிறகு அவள் என்ன செய்யல, துக்கமா இல்லை, அதுக்கு பிறகு அவள் சந்தோஷமா இருந்தா. அதனால கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தபடினால அவள் வேண்டுதலை தேவன் அவளுக்கு என்ன அருளி செய்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு பலவிதமான பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்போது நம்முடைய கஷ்டங்களை தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யறோம், சொல்றோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம், அதை சொல்லிட்டு அப்படியே என்ன செய்யறோம், கவலை இல்லாம இருக்கோமா? இல்ல, மறுபடியும் அந்த கவலையை தான் என்ன செய்யறோம், சொல்லிட்டே இருக்கோம். மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யறோம், அதை தான் சொல்லி அழுது ஜெபம் பண்றோம். இதை தேவன் விரும்பல. அவர்கிட்ட சொல்லியாச்சு, இனி நம்ம என்ன செய்யணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும். அதை தான் தேவன் என்ன செய்யறார், விரும்புறாரு. ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு தாயார் வயல்ல போய் வேலை செய்து ஒரு புல்லு மாடுகளுக்கு போடுற புல்லு கட்டை என்ன செய்தாங்களே தூக்கி சுமந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க தன்னுடைய வீட்டுக்கு. அப்ப அங்க என்ன செய்யாரு, ஒரு ஜீப்ல ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு. அவர் பாக்குறாரு, இந்த தாயார் என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டத்தோட நடக்க முடியாம இந்த வெயிட்டை தூக்கிட்டு வராங்க. அதனால நம்ம வண்டியை நிறுத்தி என்ன செய்யலாம், அவங்கள ஏத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வண்டியை நிறுத்துறாரு. நிறுத்தி அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, நீங்க எங்க போனோன்னு. அந்த அம்மா தன் போக வேண்டிய இடத்த சொன்ன உடனே, நானும் அந்த வழியா தான் போறேன், அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஜீப்ல ஏறி உட்காருங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த அம்மாவை என்ன செய்யாங்க, சந்தோஷமா ஏறி உட்காடுறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த டிரைவர் என்ன திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த அம்மா என்ன செய்ச்சு, மறுபடியும் தலையில அந்த வெயிட்டை சுமந்துகிட்டே இருந்துச்சான். அப்போ அவர் சொன்னாராம், ஏம்மா நான் நீ கஷ்டப்படுறான்னு தானே நீ வண்டியில ஏத்திட்டு வந்தேன், ஆனா நீ மறுபடியும் என்ன செய்யறா, அதை இறக்கி வைக்காம ஏமா சுமந்து போறா, இது வண்டி ஒன்னையும் சுமக்கும் புல்லுக்கட்டையும் சுமக்குது, நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற அப்படின்ட்டு சொன்னாராம். அதே போலதான் இன்னைக்கு நம்மளும் என்ன செய்யறோம், இருக்கிறோம். கர்த்தர்கிட்ட போய் அழுறோம், நம்முடைய பாரங்களை எல்லாம் சொல்றோம். ஆனா மறுபடியும் என்ன செய்யறோம், அந்த பாரங்களை சுமந்து கொண்டே திரும்பியும் என்ன செய்யறோம், அழுதுகிட்டே இருக்கும். அதனால நம்முடைய ஜபங்களுக்கு பதிலும் நம்ம என்ன செய்யல, பெற்றுக்கொள்ள முடியல. எப்படி ஒரு ஆலயத்துக்கு வரும்போது செருப்பு போட்டு வரோம், ஆலயத்து வாசல்ல வந்தோடனே என்ன செய்யறோம், செருப்பை கலத்தி போட்டு உள்ள வரோம். உள்ள வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் என்ன செய்யறோம், செருப்பு விட்டு போக மாட்டோம், செருப்பு போட்டு போறோம். அதே போலதான் ஆலயத்துல ஆண்டோடைய சமூகத்துல நம்முடைய பாடுகள், பாரங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஊற்றுறோம். ஆனா மறுபடியும் என்ன செய்யறோம், அதை தூக்கிட்டே தான் போறோமே ஒழிய அதை அங்க விட்டுட்டு போறது கிடையாது. ஆண்டவர் சொல்லாரு, நீ விட்டுரு, நான் என்ன செய்வேன் பார்த்துக்கிடுவேன், நீ சும்மா இரு, நான் உனக்காக என்ன செய்யறேன், யுத்தம் செய்யறேன், நீ சும்மா இரு, நான் உனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்யறேன், செய்து முடிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நமக்கு அந்த நம்பிக்கை என்ன செய்யல, வர்றது இல்ல. உடனே ஜெபம் பண்ணி எழும்பினோடனே நமக்கு நடந்தாதான் நமக்கு என்னது, நம்பிக்கையோட இருப்போம். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிட்டுனா என்ன செய்யறோம், நம்பிக்கையெல்லாம் பறந்து போயிருது. மறுபடியும் என்ன செய்யறோம், அப்படியே தான் இருக்கிறோம். ஒரு கஷ்டம் வந்தோம்னா என்ன செய்யறோம், புலம்புறோம். ஆண்டவரே உண்மைதானே நம்பி இருந்தோம், உண்மைதானே உம்மிடத்துல தானே ஜெபித்தேன், எனக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னு புலம்புறோம், மறுதளிக்கிறோம், என்ன செய்யறோம், முறுமுறுக்கிறோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இந்த அன்னாள் கவலைப்பட்டா, கண்ணீர் விட்டா. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல தன் இருதயத்தை ஊற்றின பிறகு மறுபடியும் அவள் என்ன செய்யல, துக்கமுகமா இருக்கல, சந்தோஷமா இருந்தா. அதனால அவளுடைய சந்தோஷத்தை ஆண்டவர் நிரந்தரமான ஒரு சந்தோஷமாக மாற்றுறதுக்கு ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசியாகிய ஒரு குமாரனை கொடுத்து தேவன் அவளுடைய நிந்தனைகளை என்ன செய்ய மாற்றினார். அப்ப எப்படிப்பட்ட நிந்தனைகள், கஷ்டங்கள் வரும்போதும் நம்ம என்ன செய்ய, சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டோம்னா அவர் நம்ம விசாரித்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்திப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த துக்கத்தெல்லாம் மறந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது துன்பத்திலும் அடி, உத, சிறைச்சாலை அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாக, ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியா இருந்த பவுலும் சீலாவும் பற்றி நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 16:25, அப்போஸ்தலர் 16:25. அல்லேலூயா. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். எங்க இருந்து துதித்து பாடினாங்க, சிறைச்சாலையிலிருந்து துதித்து பாடினாங்க. அதுக்கு முன்னால அவங்க முந்தின வசனங்கள்ல பார்த்தோம்னா எதுக்காக அவங்களுக்கு இந்த சிறை தண்டனை வந்துச்சுன்னா, அவங்க ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ என்ன செய்தா, குறி சொல்கிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, அதாவது அசுத்த ஆவியினால குறி சொல்கிற ஒரு ஸ்திரீ இருந்தா. அவ ஒவ்வொரு நாளும் பவுலும் சீலாவும் போற இடத்த பார்த்துட்டு அவ போய் என்ன சொன்னா, இவர்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள்னு சொல்லி என்ன செய்ய அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே பின்னால போனா. இதை பார்த்த உடனே பவுல் 2-3 நாள் சும்மா இருந்தாரு. அடுத்த நாள் என்ன சொல்றாரு, அந்த அசுத்தாவியை கடிந்து கொண்டார். உடனே அந்த அசுத்தாவி அந்த பெண்ணை விட்டு என்ன செய்ச்சு, போயிட்டு புறப்பட்டு போன உடனே அவ பிசாசுனாலதான் குறி சொன்னா. இப்ப பிசாசு அவளை விட்டு நீங்க போனதுனால அவளுக்கு குறி சொல்ல
முடியல. அதனால இவளை வேலைக்கு வச்சிருந்த அந்த எஜமான்கள் பாக்குறாங்க, இவளால நமக்கு நிறைய ஆதாயம் வந்துச்சு, நிறைய பணம் வந்துச்சு. இப்போ இந்த குறி சொல்லுற அந்த ஆவி போனதுனால இவள் மூலம் நமக்கு என்ன இல்லை வருமானம் வராது அப்படிங்கறதுனால அவங்க என்ன செய்தாங்க, பவுலையும் சீலாவையும் அடிச்சு அவங்க வஸ்திரங்களை எல்லாம் கிழிச்சு என்ன செய்தாங்க, காவல்ல போடுறதுக்கு அதிகாரிகளிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரையும் என்ன செய்தாங்கன்னா சிறைச்சாலையில போட்டு தொழுமரத்தில் அவர்கள் கால் கைகளை கட்டி வச்சிருந்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க என்ன செய்தாங்கன்னா தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க எதுக்காக அடிக்கப்பட்டாங்க? அவங்க தப்பு செய்து அடிக்கப்படல, கர்த்தருக்காக அவங்க என்ன செய்தாங்க, அடிக்கப்பட்டாங்க. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ரட்சிப்பை சொன்னபடினால அவங்க அடிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவங்க என்ன செய்யல, சோர்ந்து போகல. ஆண்டவரே உமக்காக தான் நான் ஊழியம் செய்தேன், எனக்கே இந்த பாடினே அவங்க என்ன செய்யல, கேட்கல. அவங்க என்ன செய்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தபடிதான் அவர்களுக்கு அந்த பலன் வந்துச்சு. ஏன்னா அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கும் போது அவங்க உடம்பு என்ன செய்ய, எலும்ப கூட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்தாங்கன்னா தேவனை துதித்து பாடினார்கள். நடுராத்திரியில தேவனை துதித்து பாடினார்கள். இதை அந்த சிறைச்சாலையில் உள்ளவங்க எல்லாருமே கேட்கிறாங்க. அப்படி அவர்கள் துதித்து பாடிய போது தேவன் நினைச்சார், இறங்கினார். இறங்கி சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் என்ன செய்ச்சு, பூமி அதிர்ந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அந்த இவங்க கட்டுகளும் கலந்து போயிற்று. இவங்க துதிக்கும் போது அப்ப நமக்கு என்ன சிறையிருப்பு இருந்தாலும் சரி, நமக்கு என்ன கட்டுகள் இருந்தாலும் சரி, என்ன வியாதிகள் இருந்தாலும் சரி, தேவன் நம்ம நினைச்சுவாரு, குணப்படுத்துவார். அப்ப நம்ம வியாதிகள்னால என்ன நம்ம சுகமாகாம இருக்கோம்னா நம்ம ஆண்டவரை என்ன சரியா செய்யல, துதிக்கல, நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கலன்னு அர்த்தம். என்னையும் சேர்த்தான் நான் சொல்றேன். அதனால கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை துதித்து பாடுவோம். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த கஷ்டம் நமக்கு ஒரு பெருசா தெரியாது. ஆண்டவரை நம்ம என்ன செய்வோம், துதித்து பாடுவோம். அப்படி துதித்து பாடும்போது நம்முடைய கட்டுகள் எல்லாம் என்ன செய்யும், அருந்து போகும். கட்டுகள் அருந்து போகும். அதை கேட்டுட்டு இருந்தவங்க கட்டுகள் கூட அருந்து போச்சு. சிறைச்சாலையில் உள்ள எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போனது. இதை சிறைச்சாலைக்காரன் நல்லா தூங்கிட்டு இருந்து திடீர்னு எழுப்பிப்பாரான், கதவுகள்லாம் திறந்திருக்கு. இவனுக்கு ஒரே பயம். கட்டுண்டவர்கள்லாம் காவலில் வைக்கப்பட்டவர்கள்லாம் என்ன செய்யிருப்பாங்க, ஓடி போயிருப்பாங்க. காலையில எழும்பினா அதிகாரிகள் நம்மளே என்ன செய்திருவாங்க, கொலை செய்திருவாங்க. அதனால பயந்து வேஞ்சிடறான். அதிகாரிகள்கிட்ட நம்ம சித்திரவதை பண்ணி சாகிறதோட நம்மளே என்ன செய்யலாம், தற்கொலை பண்ணிடலான்னு அவன் தன்னையே மாய்த்து கொள்ள நினைக்கும் போது பவுல் அங்கிருந்து சத்தமா சொல்றாரு, நீ உனக்கு ஒன்றும் கேடு செய்து கொள்ளாத, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவன் பாக்குறான். ஏன்னா சிறைச்சாலை இருட்டா தான் இருந்திருக்கும், அந்த ஒரு வசதி அவங்களுக்கு இருந்திருக்காது. அப்ப அந்த தீபங்களை கொண்டு வர சொல்லி அங்க போய் பாக்குறான். பார்க்கும்போது அவங்க என்ன செய்றாங்க, ஆண்டவரை துதித்து பாடும்போது இவனுக்கு ஒரே ஆச்சரியம். கதவு திறந்தா அவங்க ஓடி போயிருக்கலாம், தப்பிச்சு போயிருக்கலாம். அடுத்த நாள் இவங்களுக்கு ஒருவேளை தலை கூட வெட்டப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவங்க என்ன ஓடி போகல, அங்கதான் அவங்க இருந்தாங்க. அவங்க அப்போ சிறைச்சாலைக்காரன் அவங்ககிட்ட ரொம்ப தயவா பேசி அவங்கள தன்னுடைய வீட்டிற்கு அந்த ராத்திரியே கூட்டு போய் அவங்களுடைய காயங்கள் எல்லாம் கழுவி அவர்களுக்கு அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்க மூலம் ஆண்டவருடைய சுவிசேஷ வார்த்தைகளை அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான். அப்ப அவங்க துதித்து பாடினதுனால அந்த சிறைச்சாலை தலைவன் நினைச்சுதான் மனம் மாறினான், அவன் ரட்சிக்கப்பட்டான். இவங்க ஒரு ஆண்டவரை துதித்து பாடலன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. அவன் வேலையை செய்துட்டு அவன் இருந்திருப்பான். ஆனா அவங்க துதித்து பாடினபடினால அவங்களுக்கு ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்தபடினால சிறைச்சாலைக்காரன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ராத்திரியிலே அவன் மட்டும் இல்ல, அவன் வீட்டார் அனைவரும் நினைச்சுதாங்களாம் ஞானஸ்நானம் பெற்றார்கள் சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்ப அந்த சிறைச்சாலைக்காரன் இனி அதே வேலை செய்தா கூட மற்றவர்களுக்கு என்ன செய்வான், ஆண்டோட அன்பை பற்றி அவன் சொல்லுவான். இதுக்காக தான் பவுலும் சீலாவும் அந்த ரட்சிப்பை சொல்லும் போதுதான் இவங்க என்ன செய்தாங்க, பாடுகள் பட்டாங்க. அந்த பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரை துதித்து பாடி மனமகிழ்ச்சியா இருந்தபடினால அவர்களுக்கு என்ன செய்ச்சு, விடுதலை கிடைச்சி. அடுத்த நாள் காலையில என்ன செய்யறாங்க, அதிகாரிகள் அவங்கள சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பண்றாங்க. அப்ப பின்னால் உள்ளதெல்லாம் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க 16ஆம் அதிகாரத்துல. அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க ரோமர்கள், நீங்க எங்களை எப்படி விசாரிக்காம அடிக்கிறது, நாங்க போக மாட்டோம், யார் எங்களை சிறையில போட்டாங்களோ அவங்களே என்ன செய்யட்டும், எங்களை விடுதலையாக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த அதிகாரிகளே என்ன செய்றாங்க, தயவாய் பேசி போயிருங்கன்னு ப்ளீஸ் பண்ணி கேட்கறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் அவர்களுக்கு செய்தார். அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தபடினால செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை தேவன் அவர்களுக்கு செய்தார். சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த அதிகாரிகளே அவங்களே என்ன செய்றாங்க, தயவா கேட்கறாங்க, நீங்க தயவு செய்து என்ன செய்யுங்க, போயிருங்க,
சமாதானமா நீங்க போங்கன்னு அவங்கள நினைச்சுதாங்க அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன் நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன கூட கவலைப்படாம எல்லா காரியங்களையும் அவருடைய சமூகத்துல ஒப்படைக்கும் போது அவர் நமக்காக என்ன செய்றார்? யுத்தம் செய்கிறார். அந்த பவுலும் சீலாவுக்காக ஆண்டவர் தான் யுத்தம் செய்தார். பூமியை அதிர செய்தார், சிறைச்சாலை கதவுகளை திறவுண்டு போக செய்தார், கட்டுகளை அறுத்து போட்டார். அப்ப இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் நமக்கு இருக்கும்போது நம்ம எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும், அது யார் மூலமா வேற வந்தா கூட நம்ம அதுக்காக நம்ம கவலைப்படாம கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியா இருந்து ஆண்டவரை துதிக்கும் போது அந்த காரியங்கள்ல இருந்து தேவன் நமக்கு என்ன செய்வார்? விடுதலை தருவார். அப்ப நமக்கு இருக்கும் பாடுகள் வரும்போதும் எல்லாம் குறைவுகள், அன்னாளுக்கு குறைவு இருந்துச்சு, தாவீதுக்கு நிறைய பாடுகள் இருந்துச்சு, பவுலும் சீலாவும் சுவிசேஷ நிமித்தம் அங்க பாடுபட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்த அப்படினால அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய உயர்வை தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். இப்ப சங்கீதம் 126 1-3 வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 126 1-3. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் நமக்கு என்ன பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை, நம்முடைய கஷ்டங்களை, துன்பங்களை, பாடுகளை அவர் மாற்றும் போது நமக்கு எப்படி இருக்கான்? சொப்பனம் தான் நடக்குது போல. இப்ப பேதுருடைய வாழ்க்கையில சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. தூதன் அவருக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக அவரை எழுப்பி அனுப்பிச்சாரு, கதவுகள் எல்லாம் திறந்து அவரை கூட்டு போறாரு. ஆனா அவர் என்ன நினைச்சாரு? நம்ம ஒரு தரிசனம் காண்றோம், சொப்பனம் தான் காண்றோம்னு நினைச்சாரு. ஆனா வெளியே தெருவில் வந்தவர் தான் அவருக்கு நினைச்சது உண்மையிலே அந்த யூத ஜனங்கள்ட்ட இருந்து என்னை பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பினார்னு கண்டுட்டாரு அப்படிங்கறத நம்ம வேதத்துல பாக்குறோம். அதே போலதான் இதுல சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். அப்ப நம்ம எந்த சிறையிருப்புல இருக்கோமோ அந்த சிறையிருப்பை கர்த்தர் நமக்கு மாற்றும் போது நம்ம எப்படி இருப்போமா? இது ஒரு சொப்பனமா, அப்படி இது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி, உண்மையா இது சொப்பனமாங்கிற மாதிரி நமக்கு ஒரு அதிசயமா, ஒரு ஆச்சரியமா நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம இவ்வளவு நாள் நம்ம ஆண்டவரை தேடி இருப்போம், ஜெபிச்சிருப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த எந்த காரியமும் நம்ம ஜெபிச்சது நடக்காம இருக்கலாம். அப்ப நம்மை பார்த்து புறஜாதிகள் என்ன சொல்லுவாங்க? இவங்க ஆண்டவரை தேடுறாங்க, இவங்க சரியில்லை அப்படின்லாம் அவங்க வாய் கூசாம பேசுவாங்க. ஆனா அப்படி பேசினவர்கள் கூட ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்ம மகிழ செய்யும் போது அவங்க என்ன சொல்லுவாங்களாம்? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுவாங்களாம். மற்றவங்க நம்ம குறித்து என்ன செய்வாங்க? சாட்சி சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இது நிமித்தம் நம்ம மகிழ்ந்திருக்கிறோம். அப்ப நம்ம மகிழ்ந்து கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியோடு, மனமகிழ்ச்சியோடு இருந்து நம்முடைய காரியங்களை அவருடைய சமூகத்துல சொல்லும் போது தேவன் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றி தேவன் நமக்கு என்ன செய்றார்? நன்மை செய்கிறார், நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். முதல்ல நம்ம பார்த்தது போல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்தோம் ஆண்டவர் இதுதான் சொல்றாரு, நீங்க பயப்படாதுங்க, கலங்காதுங்க, நான் உங்க நடுவில் இருக்கேன், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? பெரிய காரியங்களை செய்வேன். நம்ம ஒருவேளை எதிர்பார்க்கிறது ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், ஆண்டவர் அதை விட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து அவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற ஒரு காரியம். அதனால நம்ம கவலையே நினைச்சு, கஷ்டத்தையே நினைச்சு, கண்ணீர் விட்டு கலங்கிட்டு இருக்காம அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நம்ம விரும்புகிற காரியங்களை தேவன் நமக்கு என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இதை பெற்றுக்கொள்ளும்படியாக, பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும்படியாக நாம் இந்த வேளையில எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்ம நாமே ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்துல இந்த வேளையில, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஒருவேளை ஒரு துன்பத்துல உண்மை மறுதளிச்சிருக்கலாம், அல்ல தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசியிருக்கலாம், அதெல்லாம் மன்னிச்சு ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து நான் உமக்குள் சந்தோஷமா இருப்பேன், உமக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், நீர் என் நடுவில் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இன்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு தான் தெரியும் உங்க கஷ்டங்கள், இன்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, இந்த போராட்டங்கள் இருக்கு, இந்த பாடுகள் இருக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நன்மை கிடைக்கல, இதெல்லாம் நீங்க மாற்றணும்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் உங்கள்
உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். இதுக்காக நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாடுகள் மத்தியிலும் தாவீது உம்மை துதித்து கொண்டே இருந்தார்ப்பா, உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தார் கர்த்தாவே. அப்படியாக நாங்கள் எங்களுடைய பாடுகள் மத்தியில் கர்த்தாவே யார் என்ன சொன்னாலும் எப்படி நிந்தித்தாலும் கர்த்தாவே நாங்கள் உம்மை விட்டு பிரியாதபடி உமக்குள் சந்தோஷமா இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்நாளை போல கர்த்தாவே ராஜா எவ்வளவு நிந்தனைகள் பாடுகள் எங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தமாகவோ எங்களுடைய பாடுகள் நிமித்தமாகவோ எவ்வளவு நிந்தனைகள் வந்தாலும் கர்த்தாவே அவைகள் மத்தியில நாங்கள் கர்த்தாவே சோர்ந்து போகாமல் நாங்கள் உமக்குள் சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. உமக்குள் நாங்கள் பலன் பெற நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் உமது நிமித்தம் ஆண்டவரே வேதனைப்பட்ட பவுலும் சீலாவும் கர்த்தாவே உம்மை துதித்து பாடினார்களே கர்த்தாவே. அப்படியாக எங்களுக்கு ஒருவேளை பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது கர்த்தாவே நாங்கள் சோர்ந்து போகாதபடி நாங்கள் மனமடிவடையாதபடி கர்த்தாவே உம்மை நாங்கள் துதித்து பாடுகிறவர்களாக உமக்குள் நாங்கள் மகிழ்ச்சியுள்ளவர்களாக இருந்து கர்த்தாவே அநேகரை மற்றவர்களை நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தும்படியான ஒரு கிருபையை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியா ஜெபிக்கிறோமப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் வெறுமையானவர்களப்பா, நீர் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தாவி உங்களிடத்து வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி உம்முடைய பலத்தினால் ஒவ்வொருவரையும் நீங்க இடை கட்டுங்க ராஜா. ஒவ்வொருவருக்கும் நீங்க பலனாய் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னென்ன விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது ஏறெடுத்திருக்கிறார்களோ கர்த்தாவே அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே ராஜா இனிமேல் அவர்கள் துதியாக மாற்றி உம்மை துதிக்கும் போது கர்த்தாவே அந்த காரியங்களில் அவர்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்கள் தேவைகள் மத்தியில் கர்த்தாவே உம்மை துதித்துக் கொண்டிருக்கத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை உடைய விசேஷ ஞானத்தினால் நீங்க நிரப்புங்க, ஆசீர்வதிங்க ராஜா. சுயமா இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. யாஸ்வித்துக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைக்கு இருக்கிற அந்த வீசிங்க நீர் முற்றிலுமாக மாற்றி போட முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எனக்காக ஜெபிங்கள் என்று அந்த மகன் சொன்னாப்பா. அவனுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை பலத்தை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அந்த வீசிங்க அவனுடைய வாழ்க்கையில் இனிமேல் வராதபடி தகப்பனே நீர் ஒரு அற்புத சுகத்தை அந்த மகனுக்கு நீர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உமக்கள் மகிழ்ந்து கலிகூற நீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். துதி கனமை மேல் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் உயிர்வே வசத நாம் தே சோத்ரே என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக ஆமென் ஆமென். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவை நான் என்றும் பாடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் பாடுவேன். ஆக சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.